உங்க பேரு? ரம்யா. எங்கேருந்து வரீங்க ரம்யா? நான் சென்னை தான் மேம் இப்போது. பட் எல்லாமே born and brought up in கோயம்புத்தூர். என்னோட சிஸ்டர் தான் வந்து இது நடந்தது. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்னாச்சுன்னா, அவங்க வீட்டில் 2 போர்ஷன்ஸ் காலியாக இருந்தது. வீட்டில் காலியாக இருக்கும்போது என்ன ஆகுது, புரோக்கர்ஸ் வந்து போயிட்டு எல்லாம் இருக்காங்க. ஒரு வீடு வந்து காலியாக இருந்தது, கொடுத்தாச்சு. ஸோ த பர்டிகுலர் டே அன்றைக்கி மண்டே வந்து என்ன ஆயிருக்கு, வந்து ஒருத்தர் புரோக்கர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, 3 பேர் கூட்டிகிட்டு வந்துட்டு வீடு காலியாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த பெரிய வீடு முடிஞ்சிருச்சு, சின்ன வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இவ சொல்லியிருக்கா. அது முடிஞ்சிருச்சு, அட்வான்ஸ் வாங்கிட்டோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கா. அதுக்கு முந்தின நாள் சண்டே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த புரோக்கர் வந்து 3 பேர் கூட்டிகிட்டு போயிட்டார். அடுத்த நாள் அதே டைம் அபவுட் 11 o'clock அந்த மாதிரி வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி வீடு காலியாக இருக்குது, சின்ன இவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்களா? ஆமாம், யாரும் இல்லை. ஸோ அவேர்னஸ் இல்லை, கதவு திறக்கக்கூடாது, எதுவுமே கிடையாதுன்ட்டு என்ன பண்ணியிருக்கா, கதவு நேற்று தானே பார்த்தோம் அப்படின்ட்டு இவ கதவை திறந்து சொன்னோன்னா, இல்லை அந்த சின்ன வீடு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த அதர் போர்ஷன், அவங்க ஆமாம் இருக்குதுன்னா அது நீங்கள் பாருங்கள் அப்படி போய் காமிச்சிட்டு வந்திருக்கா. வந்துட்டுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு தண்ணி கொடுக்க உள்ளே போகும்போது உள்ளார போயிட்டாங்க. இவங்க ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிட்டு இஸ் அபவுட் ஒரு 37-38 years ஓல்டு. அவர் உள்ளே போயிட்டு மிச்சம் 2 பேர் வெளியே காவலுக்கு நின்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போனது வந்து வீட்டுக்குள்ளே மணி எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. மைனர் கேர்ள் வீட்டில் இருக்கான்றது அந்த தெரிஞ்சிருக்கு வந்தவங்களுக்கும். வந்துட்டு அவங்க போய் வீட்டில் மணியெல்லாம் ஃபஸ்ட்டு அவளை போய் கட்டிட்டாங்க. ரொம்ப க்ரூவலாகவும் அதை கட்டினாங்க. சாதாரணமாகவே ஒரு கையோ வாயோ பொத்தி கட்டல, அது கட்டந்தும் க்ரூவலாக தான் கட்டினாங்க. ஒரு கை ஒரு கால் இப்படி தான் கட்டியிருக்காங்க. அவள் வந்து எதுலேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. ஃபுல்லாக தேடி இருக்காங்க. தேடந்தில் அவளுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் வாங்கின அமௌண்ட்டு வீட்டில் தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்துட்டு அது எங்கே இருக்குதுன்னு எடுக்க முடியல. எல்லாம் தேடந்தில் அவள் காதில் போட்டிருந்த தோடு, செயின், அப்புறம் அந்த கேஸ்க்கு சிலிண்டருக்கு வச்சுருந்தா 500 ரூபா அமௌண்ட்டு. இதை எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஈ ட்ரை டு மிஸ்பிஹேவ் பட் நாட் எக்ஸாக்ட்லி மிஸ்பிஹேவ் பண்ண. டைம் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கவும், வரப்போகிறவங்க ஜாஸ்தியாகவும், இதுக்கு மேலே விட்டா ஆபத்துன்னு சொல்லி ஸ்ட்ராங்குலேட் பண்ணிட்டான். ஸ்ட்ராங்குலேட் பண்ணிவிட்டு கழுத்தை வச்சு நல்லா இருக்கணும்னு வெளியே வந்துட்டான் மேம். வெளியே வந்த செகண்டுக்கு என் தங்கச்சி வந்து காஃப் பண்ணிட்டான். இந்த காஃப் பண்ணவும் இவ முழிச்சிட்டு தான் இருக்கா, இன்னும் சாகலை அப்படின்ட்டு கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு கரெக்டாக த்ரோட்டில் போட்டான். கதவை சாத்திட்டு வந்த அரவமே இல்லாமல் கேட்டு பூட்டின மாதிரியே வச்சுட்டு ஜம்ப் பண்ணி போயாச்சுங்க. இது வந்து எங்களுக்கு 3:45 4க்கு எங்கள் சித்தப்பா வரும்போது தெரியும். நாங்கள் அங்கே போகும்போது 4:30. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். அப்பா தவிர்த்து நானும் என் தம்பியும் தான் விட்னஸ் ஃபார் டு சீ த அந்த பொண்ணை ஃபுல் ஆஃப் பிளட்டில் பார்த்து அவள் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் அந்த துணியெல்லாம் இழுத்து போட்டிருக்காங்க. அப்படி இருந்தாங்க. வெளியே போனால் தான் ப்ராப்ளம்னு ஒத்துக்கலாம் மேம். அந்த இன்சிடெண்ட் மேட் மீ டு ரீட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஐ எம் சைக்காலஜிஸ்ட் நவ். நான் இப்போ வந்து நிறைய டீமுக்கு ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் எஸ்பெஷலி சில்ட்ரன் அண்ட் உமன் சேஃப்டி அவேர்னஸ். ஒரு நல்ல மனிதனா நடந்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில், ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் மறுபடியும் கேட்குறேன், தம்பி தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா டெஸ்ட் எடுங்க மேடம். டெஸ்ட் எடுத்தா கிளியரா ப்ரூவ் ஆயிடுமா? அது வேற விஷயம். ஏன்னா 4 பேர் சொல்றாங்க மேடம். தம்பி இன்னொரு வாட்டி 4 பேர் சொன்னீங்கன்னா எனக்கு நிஜமா கட்ட கோவம் வந்துடும். சத்தியமா அத நான் சொல்லல. கட்ட கோவம் வந்துடும். 4 பேர் சொல்லாதீங்க. ஏன் முன்னாடியே இல்ல, அது ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு பையன், அவன் பேரை சொல்ல நான் விரும்பல, என்ன பீச்சுக்கு கூப்பிட்றான், என்ன மெரினா பீச்சுக்கு கூப்பிட்றான், பெசன் நகர் கோயில் கூப்பிட்றான்னு என்கிட்ட அதுக்கு சொல்லும். சரி, கூப்பிட்ட போனேன்னு சொன்னாலா கூப்பிடுறான் போறேன் அப்படின்னு சொல்லும். அது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? அதே கேளுங்க. எதுக்கு சொல்லணும்? ஈஸியா சொல்லிடுவேங்கல்ல. ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னா அவ போறான்னா ஏன் உங்கள்கிட்ட சொல்ல போறா? பணம் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். எதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறா? அவ போற பொண்ணு எதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறா? பணம் வந்து அவங்க தரான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாரு, கலிகாலத்துல அப்பா பலன். இன்னைக்கு அந்த பொண்ணு மேல பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் மறுபடி லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப சொன்னல 4 பேர் அந்த பொண்ணு பீச்சுக்கு போனா, தியேட்டருக்கு போனான்னு வாய் கூசாம சொல்றல. அந்த பொண்ணே கேளுங்க மேடம். அது ஏன் அதே சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? இது மாதிரி நான் அவங்க கூட அவ என்ன கூப்பிடுறான், பெசன் நகர் சர்ச்சுக்கு கூப்பிடுறான். ஆனா அவ எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான், அவன் திட்டி விட்டுருக்கலாம். அதனால தான் உங்கள்ட்ட சொல்லுச்சு. உங்கள்ட்ட எதுக்கு சொல்லணும்? பணத்தை எடுத்துருவான்னு நீங்க கமிஷன் வாங்குவீங்களா? கமிஷன் அப்புறம் என்ன போற என்ன பேசுறீங்க நீங்க? மேடம் பணம் மேடம்
பேங்க்ல வேலை செஞ்ச பணத்தை கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. கொடுக்கறதுக்கு எதுக்கு அவ பீச்சுக்கு போறான்னு சொல்லணும்? தப்பான ஒரு விஷயம் பண்ணறது பொண்ணு எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்? அது இல்லன்னு அது குழந்தை என்ன மேல அது சத்தியம் பண்ணி இல்லைன்னு? சொல்ல சொல்லுங்க. என்ன குழந்தை மேல? அதே மாதிரிதான் மேடம், நீ ஊர்ல சொல்லாதன்னு குழந்தை மேல சத்தியம் வாங்கிக்கிட்டு நானும் சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு நான் சாகணும்? இப்ப நீ சொல்றியாடா, நீ அப்ப சொல்றது இதை இவன் தான் பண்ணான்னு என்ன அப்ப ப்ரூவ் பண்றது? தேவையில்லாம என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? என்ன யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க? யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க? இப்ப என்ன மேடம் தம்பி அழகா தெரியறதும் நீட்டா தெரியறது, நீங்க கிளீனா அது ஆம்பளை தான் தப்பு பண்ணானே. எல்லாத்துக்கும் தப்பிக்கிறதுக்காக நீங்க தப்பு பண்ணாத சொல்றீங்க. ஆம்பளை மட்டும் தான் தப்பு பண்ணானு அர்த்தமா மேடம்? ரெண்டு பேரும் பொம்பளை தப்பு யாரும் பண்ணீங்க. தப்பே பண்ண மாட்டாங்களா? பொண்ணு தான் தப்பு பண்றா. பொண்ணு தான் தப்பு பண்றா. அந்த பொறுப்பு எடுத்துக்கறால, நீங்க எடுத்துக்கலையே. இதே இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா, என்னது? கல்யாணம் பண்ணி போயிட்டு நான் ஒரு குழந்தை பெத்திருந்தா, சோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை ஏமாத்தி அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா? நான் அப்பெல்லாம் சொல்ல வரேன். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன வந்து சொல்லக்கூடாது. நிச்சயம் பண்ணாதுக்கு முன்னாடி நீ தொடலாமா அந்த பொண்ணு? நிச்சயம் பண்ணுனது தெரிஞ்சு எப்படி நான் தொட்டேன்? இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு நீ எப்படி தொடலாம்? நீ பாத்தியா? நீ எப்படி தொடலாம்? நீ பாத்தியா நான் தொட்டது? எங்க அத்தை பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு நீ ஏன் தொட்ட அவளை எட்டு எப்படி போய்? நீ பாத்தியா? அவதான் சொல்றாளே, என்ன சொல்ற? நாங்க தான் எல்லாமே பாத்துட்டோம். நாங்க எங்கள்கிட்ட எல்லாம் நிச்சயம் பண்ண பொண்ணு என்கிட்ட எப்படி வரும்? நிச்சயம் பண்ண பொண்ணு என்கிட்ட எங்கள்கிட்ட எப்படி வரும்? இருக்குது. அதுதான் நிச்சயம் ஆயி போச்சு. உன்னை அன்னைக்கே தூக்கி உள்ள வைக்காம போயிட்டோம் நாங்க. ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவுமே சொல்ல வரல. இல்ல நீங்க இப்ப எங்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னா நான் எப்படி எடுத்துப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணியிருந்தா சொல்றேன். நானும் தெரிஞ்சது இல்ல. இல்லையா? நான் பண்ணல. நான் தெரிஞ்சது இல்ல. அப்படியே சொல்லணும். அததான் நானும் கேக்குறேன். தப்பு பண்ணலனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. ஊர்ல வேற ஆம்பளே இல்ல, நீ மட்டும் தான் ஆம்பளே. அப்படி சொல்றீங்க. தப்பு பண்ணாத ஆம்பளையானா எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இருந்தது கிடையாது, எனக்கு அவளை தெரியாதுன்னு அடிச்சு சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே, நீ ஏன் சொல்றீங்க? இல்ல அது தப்பு இங்க வந்து சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்க கூடாதுல்ல? சொல்லிருக்கவே கூடாதே. திருமணங்கிறது வந்து அவளுக்கு ஜஸ்ட் ஒரு 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 சடங்கு, அவ்வளவுதான். அது நடந்தது, அதை விடுங்க, அது வேற விஷயம். அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணம், அவ சூழ்நிலை அன்னைக்கு அவ இது பண்ணிட்டா, அது முக்கியம் இல்ல. நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதத்தான் நீங்க சொல்றீங்களே தவிர இவ ஏன் என் மேல பழிய போடுறா, அப்படி சொல்ல நான் தப்பு பண்ணாத என் மேல ஏன் பழிய போடுறான்னு ஒரு வார்த்தை அந்த பையன் கேட்கல. அவன் மறுபடியும் சொல்றது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே, கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல. இந்த சொல்லி தப்பு இப்படி சொல்லுதே, இது நீ மேரேஜ் பண்ணும்போது முன்னாடி என்ன சொல்லிருக்கலாமே, இப்ப எதுக்கு சொல்லணும்? நீங்க பண்ணாத தப்பு எதுக்கு மேரேஜுக்கு முன்னாடி சொல்லணும்? அதே இப்ப வந்து சொல்ற, அதான் நான் கேக்குறேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது மேரேஜுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேற விஷயம். கரெக்டா பிடிச்சுக்கிறாரு. ஆம்பளை மட்டும்தான் தப்பு பண்ணாலா, பொம்பளை பண்ண மாட்டாளான்னு இல்ல தெரியாதுல்ல, அதோட வேதனை தெரியாதுல்ல. 17 நாள் 9 மாசம் சுமந்து அந்த பொண்ணோட வேதனை தெரியாது தம்பி உனக்கு. ஏன்னா கடவுள் ஒன்னு ஆணா படைச்சிட்டாரு. அந்த 9 மாசம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அப்பா இல்லாத ஒரு குழந்தைய சுமந்துட்டு ஊரு சொந்தம் பந்தத்தோட எல்லாம் பழிய வாங்கிட்டு அந்த வேதனை அனுபவிச்சு சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்து அப்பன் இல்லாத குழந்தைய பெத்துட்டா, அப்பன் இல்லாத குழந்தைய பெத்துட்டான்னு அந்த குழந்தைய கையில வச்சுட்டு அனாதையா. இதெல்லாம் யாரால? அது எனக்கு யாரால? அது குழந்தை இடம் இருக்கு. யாரால? ஒரு ஆணால தானே. அந்த ஆணெல்லாம் ஒரு ஆணா? அவ தனி ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அதுக்கு ஒரு ஆண் காரணமா இருந்திருக்கான்ல. அவன் எல்லாம் ஒரு மனுஷனா? எப்பயா பிள்ளைக்கு நீ இல்லன்னு சொன்னியோ, இனி நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் எதுவுமே நான் எடுத்துக்க போறது கிடையாது. கிளம்புங்க அப்பா, உங்களால என் குடும்பமே போச்சு. எங்க அம்மா அப்பா 2 மாசமா எந்த குடும்பம் தானடா இருக்குது? ஏன் அப்பா தானடா சீரழிறான்? பேசாத இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை கிடையாது. அந்த குழந்தைய பாருங்க. எங்க அப்பா முன்னால சீரழிறாங்க தெரியுமா? எங்க அப்பா பட்ட கஷ்டம் உன்னால பட முடியுமா? எங்க அப்பா பட்ட கஷ்டம் உன்னால பட முடியுமா? உன் கதை நாரி. எங்க அக்காவை பத்தி என்ன வச்சிருக்க, என் தங்கச்சியை பத்தி என்ன வச்சிருக்க, நீ எடுத்து உன்னோட அன்னிக்கு. என் தங்கச்சியை பத்தி என்னடா வச்சிருக்க? என் தங்கச்சியை பத்தி என்ன வச்சிருக்க? என் தங்கச்சியை பத்தி ஒரு விஷயம் சொன்னல, என் தங்கச்சியை பத்தி ஒரு விஷயம் சொன்னல, அதை எடுத்து விடு நிக்கிறீன்னு. என் தங்கச்சியை பத்தி எடுத்து விடுறா. ஏய், என் தங்கச்சியை பத்தி எடுத்து விடுறா. என் தங்கச்சியை பத்தி எடுத்து சொன்னல எடுத்து விடு.